எப்ப பாரு போனே உட்காந்து நோண்டிக்கிட்டு இந்த காலத்துல பிள்ளைங்க என்னதான் சொல்றது தெரியல. போன் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப போற போக்க பார்த்தா போன்லயே கல்யாணம் பண்ணி குழந்தைங்களா போன்லயே பத்திக்குவாங்க போல. பெத்தவங்கள புருஷனும் பொண்டாட்டி இல்லைன்னா கூட இருந்துருவாங்க போல. இந்த போன் எல்லாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உள்ள காலத்துல போன் தான் உங்க ஜெயில வந்துட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. இவ்வளவு சொல்றேன், ஏதாவது உழைக்குதான் பாரு. ஏழ்மை மட்டும் மேல வேற மாதிரி எப்படிதான் என் பையன் உனக்கு கட்டிக்கிட்டு மேய்க்கிறான்னு எனக்கு தெரியல. குளிச்சிட்டு வரதுக்குள்ளே உங்க கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, உங்க அம்மா என்ன எருமை அதுன்றாங்க, அவ்வளவுதான். எத்தனை தர சொல்லிருக்கேன் பொண்டாட்டி எருமன்னு சொல்ற வேலை வச்சுக்காதே. டேய், கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுல இன்னைக்கு அது ஒன்று சமைச்சிருக்காரு. அவ உன்னை நான் சமைக்கிறேன் இல்ல நீ சமைக்கிற? ஐயோ, நான் அதை சொல்லல. எருமையா எதுக்கு கேவலப்படுத்தணும் தான் கேக்குறேன். என்னது இது? அது இல்லமா, அது ஏன் எருமை மட்டும் மேலதான் மழை பெய்யுமா? இது ஒரு புலி மலை மழை பெய்யாதா, சிங்க மலை பெய்யாதான்னு தான் கேக்குறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், படிக்க அனுப்புனியா? அதனால தான் நான் என் வேலையை பாக்குறேன். இதுக்கப்புறம் என்னடி படிக்க போற? படிக்கலாம். பிரேயர் காலேஜ்ல 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் படிக்கலாம். இப்போ இன்டேக் எடுக்கறாங்க. பிரேயர் காலேஜ்லயா? அங்க என்ன படிக்க போற? என்ன படிக்க போறேனா? கை தொழிலுக்கான படிப்பே பிரேயர் காலேஜ்ல இருக்கு. எனக்கு பிடிச்ச துறையை ஃபுட் அண்ட் பெவரேஜ் தேர்ந்தெடுத்து படிப்பேன். ஃபுட் அண்ட் பெவரேஜ் படிச்சுக்கிட்டா எங்க போனாலும் வேலை கிடைக்கும். ஏன் நாளைக்கு நம்மளே சொந்தமா தொழில் ஆரம்பிச்சாலும் அது பயன்படும் தானே? சரி, ஓகே. உனக்கு அதான் பிடிச்சிருக்கா, நீ பிரேயர் காலேஜ்ல சேர்ந்து உனக்கு பிடிச்ச துறை நீயே தேர்ந்தெடுத்து படிச்சிடுவா. உன் படிப்போட வெற்றிக்கு பின்னாடி உன் ஹஸ்பண்ட் நான் இருக்கேன், கவலைப்படாத. தேங்க்ஸ் டா. நீங்க எங்க என்ன போங்க, எனக்கு இந்த போன்ல சீரியல் தெரியுது. என்னமோ இந்த காலத்துல உள்ள ஆளுங்களாம் போன்ல முழுகி போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. நாங்க ஏதோ ஓரளவுக்கு தான், நீங்க தான் முழுசா முழுகி கிடக்குறீங்க. ஆட போற சாத்தை குச்சி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசைகள் இருந்து அது கனவாவே வச்சிருக்கீங்களா? கவலை வேண்டாங்க, உங்களோட கனவை நினைவாக்குறதுக்காகவே இருக்காங்க நம்ம பிரேயர் காலேஜ். பிரேயர் காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்களே தேர்ந்தெடுத்து படிக்கலாம். முக்கியமா கை தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு நிறைய இருக்குங்க. செஃப்பா இருக்கட்டும், ஃபுட் அண்ட் பெவரேஜா இருக்கட்டும், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிஷியனா இருக்கட்டும், எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்து படிக்கலாங்க. 15 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் படிக்கலாங்க. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லனா கூட சுத்தி வட்டாரத்துல நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? வேற ஒரு நம்மளுக்கு உடனடியாக புலனுணர்வு டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க உங்கள் பிரேயர் காலேஜ்.